ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். இன்றைக்கி எதை பற்றின வீடியோனா கண்டிப்பாக ஒரு ஹோட்டலோட ஃபுட் ரிவ்யூ பற்றி தான். நாங்கள் ரீசெண்டாக ஒரு கேத்தலிக் வெட்டிங் வந்து அட்டன் பண்ணோம். அப்போ வந்து மார்னிங் வெட்டிங் முடித்த உடனே பக்கத்துலேயே ராஜ் பார்க் ஆழ்வார்பேட்டில் இருக்க ராஜ் பார்க்கில் எங்களுக்கு லன்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த லன்ச் வந்து எப்படி இருந்தது, அதோட ரிவ்யூ பற்றி தான் நாங்கள் சொல்ல போகிறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து மற்ற ஹோட்டல்ஸை விட டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால கண்டிப்பாக இதை பற்றி ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோவும் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை பற்றி தான் நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறோம். இதோட காஸ்ட் பற்றி உங்களுக்கு வீடியோ முடிகிறதுக்குள்ளே சொல்கிறேன். இவங்ககிட்டயே வந்து பேங்க்வெட் ஹால் இருக்குது. நம்ம வந்து அதை புக் பண்ணோம்னா இன்னும் கூட வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது ஃபுட்டோட ப்ரைஸ் வந்து ஹாலோட சேர்த்து வரும்போது கம்மியாக இருக்கும். ஸோ என்னென்ன டிஷ் இருந்தது, ஃபுட் எப்படி இருந்ததுன்றதை பற்றி பார்ப்போம் வாங்க. ரொம்ப பேசி போர் அடிக்காமல் உங்களுக்கு என்னென்ன டிஷ் இருந்ததுன்னு டைரெக்டாக காட்டிடுறேன். போன உடனே பார்த்தீங்கன்னா கிரேப் ஜூஸ் இருந்தது. ரியல் கிரேப் ஜூஸாக இருந்தது. அது வந்து கலர் ஆடடோ இல்லை வந்துட்டு ஃப்ளேவர் ஆடடோ மாதிரி தெரியல. ரியல் ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி இருந்தது. ஸ்டார்டர்ஸ் அண்ட் பார்பிக்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன், ஃபிஷ்ஷு, ஸ்குவிட்டு கூட கொடுத்தாங்க. ஜென்ரலாக ஸ்குவிட் வந்து மற்ற இடங்களில் கொடுக்க மாட்டாங்க. இதில் ஸ்குவிட் இருந்தது. அது இல்லாமல் வெஜிடேரியனில் பார்த்தீங்கன்னா பன்னீர், கிரில் பைனாப்பிள் அண்ட் கிரில் மஷ்ரூம் அதெல்லாம் இருந்துச்சு. கார்ன் கொடுத்தாங்க, ஃப்ரைட் கார்ன்ஸ் கொடுத்தாங்க. இதெல்லாம் ஸ்டார்டர்ஸ்க்கு. இப்போ நேராக மெயின் கோர்ஸ் போகலாம். மெயின் கோர்ஸில் என்னென்ன டிஷ் இருந்ததுன்னு பார்க்கலாம். மெயின் கோர்ஸ் ஃபஸ்ட்டு வெஜ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்டீம் ரைஸ், ரசம் இருந்தது. அப்புறம் கீ பொடி சாதம் அண்ட் பூண்டு குழம்பு இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னீர் டிக்கா மசாலா, அப்புறம் தால் இருந்தது, பருப்பு. அடுத்து மிக்ஸ்ட் வெஜ் கறி அண்ட் ஸ்வீட் அண்ட் சார் லோட்டஸ் ஸ்டெம் அப்படின்னு ஒரு வெரைட்டி இருந்தது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வரைக்கும் மற்ற இடத்துல பார்க்காத ஒரு விஷயமா இருந்தது. அப்புறம் வெஜ் புலாவ் இருந்தது. ஆஸ் யூஷுவல் எல்லா பஃபேலையும் இருக்கிற ஐட்டம் தான். பட்டாணி வச்சு கட்லெட் மாதிரி ஒரு வெரைட்டி பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பொட்டேட்டோவை வந்துட்டு நீல வாக்கில் அரிஞ்சு ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்தது. டெசர்ட் வெரைட்டி வந்து ஏகப்பட்டது இருந்தது. மற்ற இடத்துல பஃபேல பார்க்கறத விட அதிகமான டெசர்ட் வெரைட்டி இருந்தது. அதில் காலா ஜாமுன் வந்து எங்களோட ஸ்பெஷல், செம்மையாக இருந்தது காலா ஜாமுன். இது இல்லாமல் மில்க் ஸ்வீட்டு, பாயாசம், அப்புறம் வந்துட்டு நிறைய வகையான ஸ்வீட் அண்ட் டெசர்ட் டிஷ்ஷஸ் பார்த்தோம். எல்லாமுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே வந்து ஒரு பீஸ் தான் எடுக்க முடிஞ்சது. அஃப்கோர்ஸ் பஃபே இல்லையா, ஏகப்பட்ட வெரைட்டி இருந்தது. நம்மளால் வந்து சூஸ் பண்ணி எல்லாத்தையும் சாப்பிட முடிக்க முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் என்னென்ன முடியுமோ அதை கவர் பண்ணோம். சாலட் வெரைட்டிஸ் நிறையா இருந்தது. அது இல்லாமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சூப் இருந்தது. இப்போ நம்ம வந்து நான்வெஜ் டிஷ்ஷஸ்லாம் என்னென்ன இருந்ததுன்னு பார்ப்போம். நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா சிக்கன், கோழி வறுத்த கறி அண்ட் சில்லி ஃபிஷ் இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் பிரியாணி என்ன பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி இருந்தது. மட்டன் தம் பிரியாணி சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக உங்ககிட்ட எந்த டிஷ்ஷுமே வந்து குறை சொல்கிற மாதிரியே இல்லை. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இது பார்த்தீங்கன்னா வெஜ் ஸ்டார்டர்ஸ், பாக் நகெட் அப்படின்னு இருந்தது. ஏதோ டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பாஸ்தா, அப்புறம் பேக்டு வெஜிடபிள்ஸ் இருந்துச்சு. ஆலு பரோட்டா, நான்லாம் போட்டிருந்தாங்க. அதில் வந்து ஆலு பரோட்டா சொல்கிற மாதிரி பெருசாக இல்லை. ஆலு பரோட்டா டேஸ்ட் கொஞ்சம் ட்ரையாக தான் இருந்தது. அது பொஃபேலேயே எப்போ பார்த்தாலும் ஆலு பரோட்டா ரொம்ப நல்லா இருக்காது. நூடுல்ஸ் ஆஸ் யூஷுவல் நல்லா இருந்தது. நூடுல்ஸோட சைட் டிஷ்ஷும் நல்லா இருந்தது. எங்களோட ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் தாங்க. டெசர்ட்டில் தான் ஏகப்பட்ட வெரைட்டி இருந்தது. ஸோ நாங்கள் சீக்கிரமாக மெயின் கோர்ஸை முடிச்சுட்டு டெசர்ட் போயாச்சு. ஸோ பிளேட் நிறையா வந்துட்டு ஸ்வீட்ஸ் அடுக்கி வச்சுட்டு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம சார்ஜஸ் பற்றி பேசலாம். சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 1200 ப்ளஸ் டாக்ஸஸ், 40 ப்ளஸ் ஐட்டம்ஸ் இருந்தது. அதில் டெசர்ட் வந்து மோர் தென் 15 இருந்துச்சு. அவ்வளோ டெசர்ட் ஐட்டம் இருந்தது. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபுட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே நீங்கள் ரிசப்ஷன் அந்த மாதிரி எதனா பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தால் கண்டிப்பாக இவங்களை வந்து ரீச் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இவங்களோட பேங்க்வெட் ஹாலும் ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம ஹாலோட சேர்த்து ஃபுட்டாக எடுக்கும் போது ஃபுட் கூட கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ டிஷ்ஷஸ் வேணாம், எங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹாலோட ப்ரைஸும் இதுவும் சேர்த்து வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ ரிசப்ஷன் பார்ட்டின்னு ஏதாவது ட்ரை பண்ணுறதா இருந்தால் இவங்களை வந்து ரீச் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. ஃபுட்டெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ராஜ் பார்க் லக்ஸரி ஹோட்டலோட பஃபே வந்து இப்படி தான் இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.